இறந்த உடலை விட்டு செல்லும் ஆன்மா நேராக பித்ருலோகத்திற்கு செல்வது கிடையாது. இப்படி பித்ருலோகத்துக்கு சென்றதுக்கு அப்புறமா தான் அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். ஆனால் பித்ருலோகத்துக்கு செல்வது அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இறந்தவர்களுக்கு முறையான சடங்குகளை நம்ம செய்யும்போது மட்டும்தான் அந்த ஆன்மா பித்ருலோகத்துக்கு போகுமாம். அப்படி இல்லை அப்படின்னா இடையிலேயே எங்கேயாவது தங்கி நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலையுமாம். பித்ருலோகத்துக்கு ஒரு முறை சென்று விட்டால் அந்த ஆத்மா மறுஜென்மம் எடுக்குமாம். அதோட பூர்வ ஜென்ம பலனுக்கு ஏற்ப அதோட மறுபிறவி அமையுமாம். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் போது மனதார அவங்களோட வாழ்த்து நமக்கு கிடைக்குமாம். அந்த வாழ்த்து தான் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கும். இந்த 2 விஷயங்களுக்காக தான் இறந்தவர்களுக்கு நம்ம முறையான சடங்குகளை செய்யணும். விளக்கேற்றுவது முதற்கொண்டு அவங்களுக்கு தண்ணீர் வைப்பது முதற்கொண்டு அத்தனையுமே நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும், நமக்கும் நல்வாழ்க்கை கிடைக்கும்.